Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to exercise 5C. ஸோ அது மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில இன்ட்ரொடக்ஷன் ஆர் முன்னாடி வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அதில் வந்து 2 திங்ஸ் பார்க்கணும், விச் இஸ் கரெக்ட் டு 2 டெசிமல்ஸ் ஆர் 3 டெசிமல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இந்த எக்ஸசைஸில் இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா, இன்னொன்று நியூ திங் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்றத பற்றி கேட்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்ட் டு 2 டெசிமல்ஸ் ஆல்ரெடி கரெக்ட் டு 2 டெசிமல்ஸ், அதாவது ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ், அதுதான் வந்து கரெக்ட் டு 2 டெசிமல்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இதெல்லாம் பார்த்த கான்செப்ட்ஸ் தான், பட் ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து 5 அண்ட் அபவ் 5 இருந்துச்சுன்னா +1 ஆட் பண்ணணும். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 அண்ட் அபவ் 5 இருந்துச்சுன்னா +1 ஆட் பண்ணணும். பிலோ 5 இருந்ததுன்னா நோ சேஞ்சஸ். இந்த கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5 அண்ட் அபவ் 5 இருந்தால் +1 ஆட் பண்ணணும். அதுவே பிலோ 5 இருந்துச்சுன்னா நோ சேஞ்சஸ். இப்போ வந்து எங்கே வந்து +1 ஆட் பண்ணணும், எங்கே நோ சேஞ்ச் வரும்ன்றது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 2 டெசிமல்ஸ் தான் நம்ம கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ 2 டெசிமல்ஸை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே எடுத்துகிட்டு எந்த நம்பரை செக் பண்ணணுன்னா, 3rd டெசிமலாக இருக்குது பார்த்திங்களா, அந்த நம்பரை தான் செக் பண்ணணும். 5 அண்ட் அபவ் 5 இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து சின்ன நம்பராக தான் இருக்குது, 5 அண்ட் பிலோ 5 தான் இருக்குது. ஸோ பிலோ 5க்கு நோ சேஞ்சஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும், 5.27 அப்படியே எழுதிக்கணும். இந்த ரெஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து நம்ம எழுத தேவையில்லை, 0வாக மாறிடும். ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறமா 0 வேல்யூன்றதுனால நம்ம அதை எழுத தேவையில்லை. ஸோ இப்போ பாருங்கள், அகெயின் நான் சொல்கிறேன், 2 டெசிமல்ஸை கன்சிடர் பண்ணிவிட்டு 3rd டெசிமலை செக் பண்ணணும். அது 5 அண்ட் அபவ் 5 இருந்துச்சுன்னா +1 இங்கே ஆட் பண்ணணும். இந்த 7ன்ற பிளேஸில் தான் +1 ஆட் பண்ணணும். அப்படி இல்லை, இது கம்மியான நம்பர்ஸ்னால் அந்த 2 டெசிமல்ஸை அப்படியே எழுதிக்கும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இங்கேயும் 2 டெசிமல்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. 2 டெசிமல்ஸ் தான். எந்த நம்பரை செக் பண்ணணும், 3rd டெசிமலை செக் பண்ணணும். இந்த 3rd டெசிமல் வந்து 5 அண்ட் அபவ் 5 பார்க்கணும். எஸ், 5 அண்ட் அபவ் 5. ஸோ எங்கே ஆட் பண்ணணுன்னா, இந்த 2nd டெசிமலாக இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் 1 ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட நம்பர் வந்து 371.49 மாறிடும். இப்படி தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஹோல் நம்பர் எதுவுமே சேஞ்ச் ஆகாதான்? ஹோல் நம்பர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த நம்பரை பாருங்கள், இங்கே 2 டெசிமல்ஸை கன்சிடர் பண்ணிக்கணும், 3rd டெசிமல் தான் செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து 2 டெசிமல்ஸ்ன்றதுனால தான் 2 டெசிமல்ஸை எல்லாத்துலேயும் நான் கன்சிடர் பண்ணிட்டு வரேன். 3rd டெசிமல் தான் செக் பண்ணணும். அப்படியே 3 டெசிமல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், 3 டெசிமல்ஸை கன்சிடர் பண்ணிவிட்டு 4th டெசிமலில் தான் செக் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ <5. ஸோ அதனால் நோ சேஞ்சஸ். என்னோடய ஆன்சர் வந்து 38.40 அப்படியே இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் டெசிமல்ஸ். கரெக்ட் டு 2 டெசிமல்ஸ் ஆர் ரவுண்டிங் ஆஃப் டு 2 டெசிமல்ஸ். இது அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்ட் டு 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ சிக்னிஃபிகன்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னா, சில 1 to 9 நம்பர்ஸ் வந்து எப்பயுமே வந்து 1 to 9 எல்லா நம்பர்ஸுமே சிக்னிஃபிகண்ட் தான், எக்ஸப்ட் 0 வந்து மிடில் வந்தால் சிக்னிஃபிகண்ட்னு சொல்லலாம். அதுவே பிகினிங்கில் வந்துச்சுன்னா அது கன்சிடர் கிடையாது. நான் எங்கெங்கெல்லாம் கன்சிடர் பண்ணலான்றதை சொல்கிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இங்கே வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 to 9 வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்ட் டு 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸா? ஸோ எது என்னோடய ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட்? 4 வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் தான், 2 வந்து என்னோடய செகண்ட் சிக்னிஃபிகண்ட். இப்போ என்ன பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் வந்து நெக்ஸ்ட் நம்பரை தான் நம்ம செக் பண்ணணும், 5 அண்ட் அபவ் 5 இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ எனக்கு பிலோ 5 தான். ஸோ நோ சேஞ்சஸ். என்னோட 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து 4.2 அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 42.3. ஸோ 42.3க்கு 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். எது என்னோடய ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட்? 4 வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட், 2 வந்து என்னோடய செகண்ட் சிக்னிஃபிகண்ட். ஸோ எதை நான் செக் பண்ணணும், நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்பரை தான் செக் பண்ணணும். ஸோ சப்போஸ் இங்கே வந்து 9 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 9 இருக்குது, அபவ் 5 இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், நான் +1 இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய நம்பர் வந்து 43. இதுதான் என்னோடய 2 சிக்னிஃபிகண்ட். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 3rd சப்டிவிஷனில் என்னோடய 2 சிக்னிஃபிகண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள்,
ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட், செகண்ட் சிக்னிஃபிகண்ட், தேர்ட் சிக்னிஃபிகண்ட்டை நான் செக் பண்ண போகிறேன். தேர்ட் சிக்னிஃபிகண்ட்டில் தான் எனக்கு 5 and above 5 இருக்கான்னு செக் பண்ணணும். லெஸ் தேன் 5. ஸோ என்னோடய ஆன்சர் வந்து 2, 4. இதை வந்து 0 ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதுதான் 2 சிக்னிஃபிகண்ட். இது வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து 2 நம்பர்ஸ் எழுதிட்டு லாஸ்ட்டாக 0 போட்டிங்கன்னா அது சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஸோ இங்கே எண்டப் பண்ணணும்ல, கண்டிப்பாக பாயிண்ட்டுக்கு அப்புறமா 0 போடலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டே வந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடியே ஹோல் நம்பரே 0 ஆகுதுன்றதுனால கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இந்த 3யை வந்து நம்ம 0வாக ஆக்கிடணும். ஓகேவா? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்ஸில் வருது. இங்கே மட்டும்தான் ஹோல் நம்பரில் நம்ம கரெக்ட் 2 டெசிமல்ஸ் செக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து 240. ஸோ இதுதான் வந்து உங்களோட 2 சிக்னிஃபிகன்ஸ். இப்போ இதில் எது சிக்னிஃபிகன்ஸ்? 240ல் 2 சிக்னிஃபிகன்ஸ் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு சம் 0.00785. ஸோ இப்போ என்னோடய 2 டெசிமல் பிளேசஸ் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ என்னோடய கரெக்ட் 2 டெசிமல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு 0.00லாம் எனக்கு வந்து வேல்யூ கிடையாது. ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் இதுதான் என்னோடய செகண்ட் சிக்னிஃபிகண்ட். ஸோ இது செகண்ட் சிக்னிஃபிகண்ட் செக் பண்ணுறது வந்து தேர்ட் சிக்னிஃபிகண்ட்டில் தான் செக் பண்ணணும் 5 and above 5 இருக்கான்ட்டு. இப்போ 5 இருக்குது. ஸோ +1 ஆட் பண்ணிவிட்டு என்னோடய ஆன்சர் வந்து இப்போ எப்படி இருக்கும்னா 0.0079 தான் என்னோடய ஆன்சர். இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் எனக்கு 2 சிக்னிஃபிகன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ பாயிண்ட் வச்சு ஆனால் டெசிமல் பிளேசஸில் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஜீரோஸ் வேல்யூ இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் இது வந்து இதுவும் வேலிட் தான். பாயிண்ட்டுக்கு அப்புறமா 00ன்னு எண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வேலிட். அதுவே வந்து 5.001ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஜீரோஸ்க்கு 0.001ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஜீரோஸ்க்கு அப்போ வேல்யூ இல்லை. ஆனால் பாயிண்ட்டுக்கு அம்மா 00 கொடுத்தாங்கன்னா இதுக்கு வேல்யூ இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இதில் இருக்குன்னா 3 சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஸோ 2 சிக்னிஃபிகன்ஸாக நான் மாற்றணுன்னா எப்படி மாற்றணும்? ஃபஸ்ட் சிக்னிஃபிகன்ட், செகண்ட் சிக்னிஃபிகன்ட் இதை வந்து செக் பண்ணணும். பிலோ 5 above 5 பிலோ 5 தான். ஸோ 5.0 தான் என்னோட 2 சிக்னிஃபிகன்ஸ். ஓகேவா? கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.